எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த டிவி மூலமாக உங்களை பார்க்க எனக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரமபிதாவே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் எங்களது நன்றியையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் உங்கள் பிள்ளைகளப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தாரும். உமது நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்த வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 வருஷம் ஊழியங்களை செய்தார். 30 வயது ஆகும்போது ஒரு வாலிபனாக ஊழியத்தை ஆரம்பிக்கார். மனந்திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கார். ஆரம்பத்திலேயே சோதனைக்காரன் வாரான். 40 நாள் உபவாசம் இருந்து வனாந்தரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுதார். 40வது நாள் பிசாசு வந்து அவர் என்னதெல்லாமோ கேள்விகள் கேட்கான். எல்லாவற்றிற்கும் எழுதியிருக்கிறதேன்னு பதில் சொல்லுவார். பிசாசு கொஞ்ச காலம் ஓடியே போயிருந்தான். பிறகு மறுபடியும் அவரை சோதிக்கிறதுக்கு அந்த கல்வாரி சிலுவைக்கு வரதை எல்லாருக்கும் தெரியும், பார்க்கும். இடையிலையும் தொந்தரவு பண்ணுவான். ஆனால் தேவதூதர்கள் வந்து ஊழியம் செய்தாங்கன்னு பார்க்கும். இப்போ அவர் வந்து ஒரு நேரமும் தனியாகவே இருக்கலை. இயேசு கிறிஸ்து எப்பவும் அப்பா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரித்துவத்தை நாம் நம்புகிறோம். நம் தேவன் நம்மோடு இருக்கார். நம்ம விட்டு விலகவும் இல்லை, நம்மளை கைவிடவும் இல்லை, கூட இருக்கார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து காட்டி நம்மை போல பாடுள்ள மனுஷனாக தான் வந்தார். ஆனால் தெய்வீகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை இழக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவரை ஆட்கொண்டது. இப்படி இவங்க நாம் அப்படின்னு தனியாக இல்லாமல் 3 பேரும் சேர்ந்தே தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரே நபராக உட்கார்ந்து வேலை செய்து நம்ம பார்க்கோம். அவர் ஒரு முன்மாதிரியை, ஒரு ஃபுட் பிரிண்ட்டை, காலடியை வச்சுட்டு போயிருக்கார். இதே போல் என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இன்றைக்கி நாமும் கிறிஸ்து அவன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து அவள் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததை நம்ம நம்பினோம். அவர் நமக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். ஆனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனது ஈவுன்னு பார்க்கும். இப்போது அந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா எப்படி? இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்திருக்காரு. உன் பாவத்தெல்லாம் எடுத்துட்டாரு, உன் சாபத்தெல்லாம் தூக்கிட்டாரு, உன் கவலையெல்லாம் அவர் வச்சுக்கிட்டாரு, உன் நோயெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாரு, உன் தரித்திரத்தெல்லாம் சிலுவையில் எடுத்துகிட்டு உனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இன்னும் நம்பலை, நிறைய பேர் இன்னும் விசுவாசிக்கலை. ஏன்னா கண்ணுட்டு யாருமே பார்க்கலை. கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னு நம்ம பார்க்கோம் இல்லையா? இது யாருமே கண்ணுட்டு பார்க்கலை. ஆனால் நாம் நம்புதோம், நம்ம விசுவாசிக்கோம். நான் நம்புதேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவையில் பர்சனலாக ஒரே ஆளுக்கு அடிக்கப்பட்டது போல் நம்ம நம்புதோம். கோடிக்கணக்கான ஜனங்கள் போயிட்டாங்க, இருக்காங்க, வரப்போகிறாங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக எல்லாருடைய பாவத்தையும் எடுத்துக்கிட்டார். ஆனால் யார் விசுவாசிக்கமோ அவங்க இருதயத்துக்குள்ள எல்லாரும் இருதயத்தையும் தட்டிக்கிட்டே இருப்பார்.
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் அப்படிங்கிறார். நம்ம கதவை தட்டுனார். நான்லாம் எப்போ 1974 நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போவுமே இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தாச்சு. இத்தனை வருஷ காலமாக ஏறத்தாழ 50 வருஷம் ஆண்டவரோடு நடந்தாச்சு. எத்தனையோ முறை வேதத்தை வாசித்திருக்கு, அதில் எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் உண்டு. எனிவே இப்போ சமீப காலத்துலலாம் பார்த்தா என்ன நம்பிக்கைனா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சும்மா இல்லை, அவரோடு பின்னால் சேனைகள், கொடான என்ன சேனை, தேவதூதர்களுடைய சேனை. தேவதூதர்களுடைய சேனையோட, அது ஒரு தூதர் 2 தூதரில் கொடான கோடி தேவதூதர்கள் சேனையாக இருக்காங்க. அவங்களோட எப்பவும் அவர் என் கூட இருக்கார், என் உள்ளத்துக்குள்ளே இருக்கார், எனக்கு கீழே இருக்கார், எனக்கு மேலே இருக்கார், என்னை சுற்றிலும் இருக்கார். அந்த நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது. அதை மாதிரி இப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கார். ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிங்களா? பிரச்சனைகள் சாதாரணமாக இருக்கிறத விட அதிகமாக வருது. ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஒன்று கூட ஜெயிக்க முடியலை. துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிடுது. பெரிய அன்றைக்கி ஒரு 10 தெக்கப்போலி நாட்டில் ஊழியம் செய்ய போகிற ஒரு பிசாசு பிடித்த மனுஷனை சுகமாக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காரு. பயங்கர புயல் காற்று இயேசு போன படகுலையும் வந்தது. அப்படியே புரட்டி போட்டுருமா. சுனாமி அலையை காட்டிலும் மோசமான ஒரு காற்றான். அதனால தான் அந்த மீனவர்கள் ஐய டீச்சர்களே பயப்படுதாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே. சாதாரண காற்று இல்லை. ஆனால் அவர் எப்படி இருந்தார்? கப்பலில் தலையணையை வச்சு நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தார். அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டார். அதனால் அந்த கடல் அலலாம் ஒன்றும் நம்ம செய்யாது, ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. சரியா? அதே போல தான் இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்தாலும், அதிகமான பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ட்டார். நம்மளை அக்கறைக்கு சேர்ப்பார், மோட்சக்கரையில் கொண்டு போய் சேர்ப்பார். சும்மா இருக்க மாட்டார். ஜெயத்தோடு தான் நம்ம போய் என்ன செய்வோம்? ஜெயத்தோடு நம்ம வாழ்க்கையை நம்ம முடிப்பதற்கு தான் கர்த்தர் உதவி செய்வார். அதனால் நம்ம தைரியமாக அவர் கரத்தில் தாயின் மடியில் தூங்குகிற குட்டி பிள்ளையை போல் நம்ம பாட்டு கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு, இது எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா, யெகோவாயிரே உங்களுடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படணும் ஓடும் கிருபையை தந்திருக்கார். இந்த இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை வாழ்ந்து காட்டினார் இல்லையா? அவருடைய வாழ்க்கையை பார்த்தா நசரேயனாகிய இயேசு, நேசரத்து ஊர் இல்லையா, அவரை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போது அந்த இயேசுவுக்கே ஒரு அபிஷேகம் தேவைன்னா உங்களுக்கும் எனக்கு ரொம்ப அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் சோடையாக வாழ விழல. நமக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கான். அதுதான் அந்த நான் சொன்னேல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கோடான கோடி தேவதூத சேனையோடு வாழுதார்னு. இதுதான் அந்த உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை. வெளியே உள்ள இது இந்த மாம்சம் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு பார்க்கும், ஒரு கிராஸ். அதனால தான் நமக்கு தோலில் சுருக்கம் வருது, என்னதெல்லாமோ வருது, முதுமை வருது. நம்ம என்ன சொல்லுதோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கிளம்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்து போனாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. தேவ பிரசன்னம் என் கண்களை வெளிச்சமாக்கும், தேவ பிரசன்னம் என் தோள்களை மினுமினுப்பாக்கும், தேவ பிரசன்னம் என் சரீரத்தை இளமையாக்கணும் நம்ம நம்புதோம். ஆனால் உள்ளான மனுஷனில் ஒரு தோல் சுருக்கமும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. அதுதான் பிதாவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அதான் உள்ளான மனுஷன். அதுதான் நமக்கு வாழ்க்கை. அந்த நம்முடைய கண்களை பிரச்சனை நிறைய வருதா, அந்த எப்போ இது என்ன அலை இப்படி அடிக்கி, இது என்ன இவ்வளோ சத்தம் போடுது, நம்ம அப்படியே அடித்து உள்ளே போயிடுவோமோ, இது என்ன கோலியாத்து இப்படி இவ்வளோ உயரமாக இருக்கான், அவன் ட்ரெஸ்ஸை பாருங்கள் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, நம்ம எவ்வளோ பெரிய அம்பை எய்தாலும் அவன் ட்ரெஸ்ஸை தாண்டி உள்ளே போகாதே, அவன் நம்ம ஜெயிக்க முடியாதே
அப்படின்னு நம்ம அவன் தோற்றத்தை பார்த்து சத்தத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளையால் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களால் பிரச்சனை, வேலை செய்த ஸ்தலத்தில் அதிகாரிகளால் பிரச்சனை, நமக்கு கீழே வேலை பார்த்து கொண்டிருக்கவங்களால பிரச்சனை, சக ஊழியக்காரங்களால் பிரச்சனை, ஆலயத்துக்கு போனால் ஆலயத்தில் உள்ள ஆட்கள் கூட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பொறாமப்பட்டு பிரச்சனை. முதல்ல பொறாமை தான். அவங்க பிறகு பொறாமப்பட்டு கசந்துக்கிட்டு நேற்று வரைக்கும் நல்லா நம்மகிட்ட சிரித்து பேசினவங்கெல்லாம் நம்மளை வெறுக்கலாம், எதுக்கலாம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, நான் இவங்களுக்கு இவ்வளோ உதவி செய்தேனே, ஏன் இவங்க எனக்கு விரோதமாயிட்டாங்க? ஐயோ, நான் இவங்களுக்கு இவ்வளோ நேசித்தேனே, அவங்களுக்கு இதெல்லாம் நான் அப்படி இப்படிலாம் என்னதெல்லாம் பார்த்து 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 நான் அப்படி நன்றியோடு அவங்களுக்கு எவ்வளோ கவனித்தேன், ஏன் இவங்க எனக்கு இவ்வளோ எதிர்ப்பானாங்க, ஏனே தெரியலையே. இப்படிலாம் நம்ம நிறைய நேரம் கவலைப்படுதோம் இல்லையா? கவலைப்படுதோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபோக்கஸ். எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கதை நம்ம அங்கே மேலே பார்க்கணும். நம்ம தங்குத வீடு என்ன வீடு தெரியுமா? வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல். அதனால் நமக்கு மேலே இருந்து தேவதூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க. பரலோகத்திலேருந்து இறங்குறவங்க சும்மா வருவாங்களா? உலக மனுஷரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா விரும்பி அனுப்ப மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கு எதெல்லாமோ கொடுப்போம், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து. வீட்டுக்கு வந்துட்டாங்களா நம்ம சண்டை கூட போட்டிருக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம மூஞ்சை தூக்கிட்டு இருக்க மாட்டோம். வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு, இதை கொடு, அதை கொடு, இந்த பண்டத்தை கொடு, இந்த டீயை கொடுங்க, இந்த ஜாமானை கொடுப்போம். சந்தோஷமாக வரவேட்டி ஏதோ கொடுத்து அனுப்புவோம். பரலோக தேவன் நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கும்போது திரும்பி சும்மா வருவாங்களா? ஒவ்வொரு தடவையும் கிஃப்ட்டு வரத்தான் செய்யும். அன்றைக்கி ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? அவங்க வீட்டில் எண்ணெய் குறையவும் இல்லையா, செலவழிந்து போகவும் இல்லையா, உறவினர் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களாம். பெரிய ஆளாயிட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா பிரஜாதி தான், சாரிபாத் விதவை. அந்த முதல்ல ஊழியக்காரருக்கு கொடுக்காங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே வருது. ரொம்ப இதாக இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருத்தருடைய வீட்டு மேலே இருக்கணும். யோபு சொல்கிறார், தேவனது ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மீது இருந்தது. தெரியாது, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நமக்கு இறங்கும்போது பார்த்திங்கன்னா, அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா அதை யாரும் எடுக்க முடியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்களும் நானும் சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்புறம் எப்படி வாழணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, சூப்பர் நேச்சுரல் லைஃப். அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உலக மக்கள் நாடி தேடுகிறார்களே. அவங்க பதக்குன்னு தனக்குன்னு என்ன செய்வாங்களாம்? வேலை பார்ப்பாங்களாம். கைக்கும் வாய்க்கும் எட்டுத தூரத்திலே அவங்க காரியங்களெல்லாம் போயிருந்ததை நம்ம பார்க்கோம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தரவில்லை. மாறாக என்ன வாழ்க்கையை தந்திருக்காருன்னா, அநேக ஜாதிகளுக்கே நம்ம கடன் கொடுப்போமா? சூப்பர் நேச்சுரல் லைஃப் இல்லாமல் அநேக ஜாதிகள் கடன் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்ம உழைப்புனால நிச்சயமாக முடியாது. எங்கே இருந்தெல்லாம் நம்ம சொல்லுவாங்களா, கும்பிட போகிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா? நம்ம ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறாரு, நீ தசமபாகத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வா, நான் வானத்தின் பல கனிகளை திறந்து, ஜன்னல் எல்லாம் வானத்தில் எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாராம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள்ங்கார். பரலோகம் திறந்துரும், பார்த்துக்கிடுங்க. இயேசு சொன்னார், யோவான் 1 கடைசி வசனத்தில், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்ப்பீர்கள். பரலோகத்துக்கு ஏறுவாங்க, இங்கேருந்து நம்ம வீட்டில் உள்ள காரியங்களை எடுத்துகிட்டு போவாங்க. குறைவானதை எடுத்துகிட்டு போய் நிறைவானது அள்ளி கொண்டாந்து போட்டுருவாங்க. நம்ம இந்த கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதான் மற்றவங்கெல்லாம் 3ஆம் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்கள் திறக்கப்படணும். அன்னைக்கு இந்த எலிசா காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள அவங்க ராஜா வீட்டில், எதிரி வீட்டில் பேசுகிற காரியங்கள் எல்லாம் எலிசா கொண்டாந்து என்ன செய்வார், சொல்லிடுவார். விசாரிச்சோடனே இவனை கொன்னுட்டோன்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு வந்து நிற்காங்க.
சாதாரண ஒரு ஊழியக்காரர், அவர் மலையில் தங்கி இருக்கார். பார்த்தா ஃபுல்லாக சூழ்ந்து நிற்பாங்க இந்த ஒரு ஆளை கொல்லுறதுக்கு, தீர்க்கதரிசியை கொல்லுறதுக்கு. ஆனால் தீர்க்கதரிசி ரொம்ப தெம்பாக இருப்பார். வேலைக்காரன் ஐயோ நம்மளை கொன்று விடுவாங்களேம்பான். ஆண்டவரே இவன் கண்களை திறங்கப்பா அப்படிம்பார். என்ன நடக்கும்? பயங்கரமாக பார்த்தா அக்கினியான ரதங்கள் உள்ள குதிரைகளை கண்ட உடனே மகிமையாக இருக்கும் அந்த மலையை, பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. கண்ணை திறப்பார் ஆண்டவர். இது போல தான் இன்றைக்கி நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாக வாழணும். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மளை அபிஷேகம் பண்ணதை நீங்களும் நானும் பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கி அந்த கிருபைகளை தாரார். ஆண்டவரே, நான் உலக மனுஷனே என்ன சொல்லுதான்? தோன்றீர் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொன்னாங்க. நம்மளால் புகழ்ச்சியாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இயேசுவினுடைய வாழ்க்கையை லூக்காவில் பார்த்தோம் அப்படின்னா, லூக்காவில் வசனம் அழகாக இருக்குது. 5வது அதிகாரத்தில் அவருடைய கீர்த்தி என்ன பண்ணிச்சான்? அதிகமாய் பரம்பிட்டான். யாரும் லூக்கா 5:15 அப்படி இருந்தும், என்னை பற்றி ஒரு பக்கம் சொல்ல வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்தும் அவருடைய இயேசுவுடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிட்டு ஒளிச்சு வைக்க முடியாது. உங்களையும் ஒளிச்சு வைக்க முடியாது, என்னையும் ஒளிச்சு வைக்க முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும்னு தேவ வசனம் சொல்லுது. அதனால் நீ புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு என்னை யார் கவனிப்பா? நான் ஒரு ஓரத்தில் நான் இருக்கேனே, என் கிராமம் குட்டி கிராமமாக இருக்கேன், நான் என்ன வாழ்ந்துக்கிடுவேன், எங்கள் குடும்பம் சின்னதாக இருக்கே, எல்லோரும் எங்களை ஊர்லேருந்து தள்ளி வச்சுட்டாங்களே, ஊழியக்காரர்னால் என்னையை மதிக்கவே மாட்டிக்காங்களே, ஒரு 50 ஆத்மா வந்தது இப்போ எல்லாம் வேறு சபையை பார்த்து போயிடுதே, 10 கூட இல்லையே, நான் என்னத்தை செஞ்சிருவேன்? நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கிடைக்க நேரம்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போங்க. லூக்கா 5:16 இயேசுவோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். கண்டினியூஸ் டென்ஸ், அடிக்கடி போகிறார். இவருடைய கீர்த்தி இங்கே அதிகமாக பரம்புன உடனே லூக்கா 5:15 திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். யாரும் கூட்டிக்கிட்டு வரலை, அவங்க கூடி வந்தாங்களாம். எதனால்? இவர்கிட்ட வல்லமை, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த அபிஷேகத்தை எப்படி தக்க வைத்து கொள்வது? எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருக்கீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த உலக காரியங்களை அப்படி பார்த்து என்ன பண்ணியாச்சு? நான் அடிக்கடி சொல்வேன், பன்றி தான் உலகத்தை மட்டும்தான் பார்க்கும். சாகும்போது அந்த 4 காலையும் கட்டி ஒரு கம்பில் கட்டி இப்படி மேலே படுக்கும் போது அப்போ தான் பார்க்குமா, எப்பா எவ்வளோ பெரிய ஆகாயம், நான் இதே பார்க்காமலே போனேனே. ஏன்னா அது அப்படி கீழே தான் பார்த்துருக்கும். இன்றைக்கி நாமும் அதை ஆண்டவர் தான் சொன்னார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே தேடுங்கள்னார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என்னுடைய கண்களை ஏறடிக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வார்த்தை தான். இந்த உலகத்தை பார்த்தோன்னா நீங்களும் சோர்ந்து போவீங்க, நானும் சோர்ந்து போவேன். நம்மளுக்கு சாதாரண மக்களை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் பயங்கரமாக தலையெடுத்து வச்சுருவோம். ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்களே. உங்களை அவமானப்படுத்த முடியாது. ஏன்? தேவக்கரம் நம்ம மேலே இருக்குது. அவமானம் எந்த இடத்துல அடைஞ்சோமோ அதே இடத்துல நித்திய கீர்த்தி, நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன், இட்டர்னல் க்ளோரி, இட்டர்னல் ஆனர் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். நித்திய மகிமை, நித்திய மாட்சிமையாக வைப்பேன் அப்படிங்கிறார். நித்திய மகிமை, நித்திய மாட்சிமையாக ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பார். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். அவரோ வனாந்தரத்தில் போய் தனித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். மலையில் போய் ஜெபம் பண்ணுதார், கார்டனில் போய் உட்காந்து, தோட்டத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுதார், இருட்டோடு எழும்பி போய் ஜெபம் பண்ணுதார். என்னத்தை போய் என்ன நம்மளை மாதிரி இவன் எனக்கு செய்வினை வச்சுட்டான், இவன் எனக்கு மந்திரம் வச்சுட்டான், என் பிள்ளை கீழ்ப்படியில், என் குடும்பத்தில் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான், இந்த புலம்பல் இல்லை. எனக்கு அந்த ப்ரமோஷன் வரலை, என் காரியத்தில் அது நடக்க மாட்டேங்கி இது நடக்க மாட்டேங்கி, எவ்வளவோ ஜோமனியாச்சு
அழுத்துக்கிட்டு போய் தனியாக போய் இல்லை, போய் உலாவுது, அப்படி உறவாடுது, கொஞ்சி குலாவுது. எங்கள் அப்பா, நான் உங்கள் பிள்ளை, எனக்கு செய்யாமல் யாருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. கஷ்டமாக தான் இருந்தது பாத்திரத்தை தூக்க. அப்பா அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பமானால் நீங்கள் கூட கேட்காரு. ஆனால் பிதாவோடு உள்ள உறவில் அவர்கிட்ட பிதா என்ன காட்டுதாரோ அதைத்தான் கொண்டாந்து பூமியில் செய்தாருன்னு நம்ம பார்க்கோம். இன்றைக்கி நான் சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு 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 உறவு. இப்போ நமக்கு ரொம்ப இஷ்டமானவங்க கல்யாணம் பண்ண புதுசில் பாருங்களேன், இப்போ அது கூட எல்லாம் ஃபேக்காக இருக்கிறத நிறைய பார்க்கோம். உண்மையான ஒரு கணவனும் மனைவியும் பார்த்திங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ண அதுவும் அந்த என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளதில் பார்த்திங்கன்னா, இப்போ அது வேறு ஃபோன் வந்துட்டு உட்காந்து அது பாட்டுக்கு மணிக்கணக்காக பேசுவாங்க. பேசிட்டு ஒன்றுமே பேசாத போல் தெரியும். இவ்வளவு நேரம் இன்னும் இருங்க, இன்னும் பேசுங்க, இப்படி தான் இன்றைக்கி பார்க்கும் இல்லையா? நம்ம ஆண்டவர் அவர் நமக்கு மணவாளன், நம்ம அவர் மணவாட்டி. ஃப்ரெஷ்ஷானது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாளும்பாங்க. நமக்கு ஆசை 60 நாள்லேயும் முடியாது, 60 நாள்லேயும் முடியாது, 30 நாள்லேயும் நம்ம ஆசை முடியாது. நம்முடைய நித்திய மணவாளன், இட்டர்னல் காட், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நம்ம அவரை மணவாளனாக வச்சுட்டு, ஏசப்பா என்ன பேசுவாங்க, என்ன பேசுவோம்னே தெரியாது. ஆனால் அந்த ஒரு பாசத்தையும் நேசத்தையும் அரவணைப்பையும் உணர்ந்து உள்ளத்தை திறந்து பேசுவாங்க இல்லையா? இது போல தான் நம்முடைய ஜெபங்கிறது. நம்முடைய தேவனோடு உள்ள நம்முடைய நெருங்கின ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்துகிறது தான் நம்ம பண்ணுகிற ஒரு ஜெபம், நம்முடைய ஸ்தோத்திரம். அதனால் அவர் சொல்லார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்கூடையே தான் நான் இருப்பேன், பயப்படாத, உங்கூடையே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த தேவனை நம்ம அவரோடு நம்ம அப்படி நல்ல ஒரு ஐக்கியமாக நம்ம வச்சுக்கிடுவோம். இந்த லூக்கா 5:17 பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை என்ன செஞ்சுதான் விளங்கிட்டான். எப்போ இதை மாதிரி வனாந்தரத்தில் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவருடைய கீர்த்தி அதிகமாக போனாலும் அதில் அவர் மயங்கி போகலை, கீர்த்தியில் மயங்கி போகலை. அவர் இதை மாதிரி தேவனோடு இருக்கும்போது வாயில் வார வார்த்தைலாம் கர்த்தருடைய வார்த்தை, ஆறுதல் தருகிற, தேறுதல் தருகிற, அன்பான, கரிசனையான, வல்லமையான, அதிகாரம் உள்ளதாக இருக்குது, பிசாசுகளை துரத்தத்தக்க வார்த்தை, மண்கொகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களை அவர் பேச, அப்பப்பப்பா அப்பப்பப்பா, அவர் வாயை திறந்தாலே பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு. இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேவ வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ செய்தி கேட்டாச்சு, எத்தனையோ ஜெபத்தை கேட்டாச்சு, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வர்றது சோர்வை தட்டுக்கிற வார்த்தை, பிசாசினுடைய வார்த்தை. நம்ம கர்த்தரை பிடிப்போம். அவர் இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து உங்கள் கையை பிடிச்சி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் மகளை, பயப்படாத, உன் மூலமாக நான் செயல்பட போகிறேன், உனக்கு இவ்வளவு வியாதி வேதனை கஷ்டங்கள் பிசாசின் கட்டுக்கள்லேருந்து வந்து நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க இல்லையா, உன் மூலமாக நான் கிரியை செய்ய போகிறேன், உன் கைகள் மூலமாக கிரியை செய்ய போகிறேன், உன் வார்த்தை மூலமாக கிரியை செய்ய போகிறேன். பிரதர் டிஜிஎஸ் தினகரனை பற்றி சொல்லும்போது, அவர் பெரிய பெரிய பட்டணங்களில் போய் ஊழியங்களை செய்ய போவார், குடும்பமாக செய்வாங்க, 2-3 நாள் தங்கி இருந்து செய்வாங்க. பெரிய கூட்டம் வரும். 90, 91, 87, 88, 1980 இந்த வருஷங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும், எல்லா இடங்களையும் போவாங்க. அப்போது ஒரு தடவை ஒருத்தங்க சொல்லுதாங்க, அவர் அந்த ரூமில் ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கிளம்பி காரில் ஏற போவாராம். அங்கே கூட்டம், அதுக்கு இவர் வர்றதுக்கு முந்தையே லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடிரும். அந்த கூட்டத்தில் உள்ள பிசாசுகள்லாம் ஓன்னு ஆடிட்டு வருமா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு ஓடி கூச்சல் போட்டுக்கிட்டு வருமா. இப்படி நம்ம போகிற இடத்துலலாம் பேய்கள் பிசாசுகளெல்லாம் விளங்கணும். இப்போ சத்தியத்தை கேட்கிங்க, டிவி முன்னால் உட்காந்துருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பிசாசின் கிரியைகள் ஒழிக்கப்படணும், நோய்கள் மாறணும். இதுதான் நான் விரும்புதேன். பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினதுனால அவர் என்ன பண்ணாராம்? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நம்ம பார்த்த வசனங்களெல்லாம் வல்லமையை பற்றி பார்க்கோம், அதிகாரத்தை பற்றி பார்க்கோம். லூக்கா 10:19 பார்க்கோம். நமக்கு அந்த வல்லமை ஆண்டவர் தந்திருக்கார், அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதனால் பேய்க்கும் பிசாசுக்கும் பயப்படாதங்க, துணிஞ்சு எதிர்த்து நில்லுங்க. யார் திறந்து கிடக்கு மாதிரி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கோமோ அவங்கள்ட்ட தான் உள்ள நுழைவான வெளிய. சிங்கக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிடும், வரவே முடியாது. ரிப்பல், தேவ பிரசனம் நம்ம கூட வந்து ரிப்பல் பண்ணும். இது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் அதுக்குன்னு துட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. வாயை திறந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. தேவ பிரசனத்துக்குலாம் வாங்க, எல்லாத்தையும் தூர போடுங்க. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்ன வேதனையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன எதிர்பார்ப்போடு இந்த டிவி பெட்டி முன்னால் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்காங்களப்பா, அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. குணமாக்கத்தக்க தேவ வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மீதும் அமர்வதாக, குணமாக்குவீராக. எல்லா நெகட்டிவ்னஸும் மறைந்து ஆண்டவரே அவங்க வீட்டில் வெளிச்சம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், செல்வ செழிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்படி வல்லமையால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்படட்டும். பிள்ளைகள் சந்தோஷமாக வாழட்டும். அந்த தெய்வீக வல்லமையினால் நிரப்பப்படட்டும். வனாந்தரத்துலேயோ எங்கேயோ தனித்து போய் உம்மோடு நல்ல உறவுகளில் இருக்கட்டும். ஜெப ஆவியை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஜெபிக்கவே முடியலைன்னு சொல்லுறவங்களுக்கு நல்லா அவங்களோடு உறவாடும் கிருபைகளை நீங்கள் கொடுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.